ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசிக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். அதனால ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளுக்கு டெலிவரி நடக்கும் போதே அவள் மயக்க போட்டுருவா. உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ மயக்க போட்டா இப்போ குழந்தை வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்குற சீமாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அழுதுகிட்டே வேண்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. நல்லபடியாக சீமாவோட குழந்தைய சசி பெத்தெடுத்துட்டா போல. வெளியில் எல்லாரும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீமா அழகா குழந்தைய எடுத்துட்டு எல்லாத்தையும் காட்டுறா. ஃபர்ஸ்ட் பிரேம்கிட்ட பிரேம் பாருங்க நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரேமுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உடனே குழந்தைய பார்த்து முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதோட ரோஹிணிகிட்ட கொடுக்குறாங்க. ரோஹிணி பார்த்த உடனே என்னோட சீமா அக்கா மாதிரியே இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதோட எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரா அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுன்னு சொன்னோன்னே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிற அந்த கேப்பில் வேலு என்ன பண்ணுறான், டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு சசியை போய் பார்க்குறான். சசி இந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த குழந்தைய எப்படியாவது தூக்கிட்டு நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சீமா உள்ளாக வந்ததும் வேலு ஃபைல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கும் போடுறான். உடனே அவனும் டாக்டர் தான் போல அப்படின்னு அவள் கண்டுக்காம உடனே சசிகிட்ட போய் சொல்கிறான், ரொம்பவே தேங்க்ஸ் சசி, நீ மட்டும் இல்லைன்னா என்னோட குழந்தை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது உடனே இவ கடுப்பாகிறா. சீமா உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேட்டி விடுறா. அவளும் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிடுறா. அதோட இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. குழந்தை வரப்போகுதுங்கிறதுனால அதை கொண்டாடுற விதமாக நிறைய பேர்லாம் கூப்பிட்டு அழகாக பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைக்காக அழகாக தொட்டிலாம் ரெடி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க சீமாவும் பிரேமுமே குழந்தைய பார்த்துட்டு மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் போலீஸ்காரங்களாம் இந்த மாதிரி சசியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காதில் வாங்குற வேலு உடனே என்ன பண்றா, யாருமே இல்லாத நேரமா பார்த்து சீமாவோட குழந்தைய அலேக்கா தூக்கிடுறான். உடனே அப்பதான் நம்ம சீமா குழந்தைய பார்க்கறதுக்கு வரா. பார்த்தா குழந்தைய காணும். பயங்கர ஷாக்கு. உடனே குழந்தை காணுன்னு கத்துறா. அங்க வேலு என்ன பண்றா, வேகமா குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். அதை பார்த்த சீமாலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாரும் அவனை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. வேகமா வெளில வந்ததுக்கு அப்புறம் சசியும் வந்துடுறா. அப்படி ரெண்டு பேரும் தப்பிக்கலான்னு பார்த்தா போலீஸ் அழகா சுத்தி வளைச்சிருது. கன் பாயிண்ட்ல நிறுத்தி மாட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மாதிரியா குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ கூட கொஞ்சம் கூட அந்த வேலு பயப்படாம அந்த குழந்தைய அப்படியே மனசாட்சி இல்லாம தூக்கி வீசிடுறான். அதோட எல்லாம் அதிர்ச்சியாய் பாக்குறாங்க. நம்மளோட சீமா அப்படியே புடவையில அந்த குழந்தைய பிடிச்சிடுறா. நல்லபடியா அந்த குழந்தைய சேஃபா கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கதைக்கு தான் நடக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. தூக்கி போட்டோன்னே கரெக்டா சீமாவோட புடவையில குழந்தை விழுதான். அந்த காலத்துல இப்படிலாம் எடுத்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்போ குழந்தைய வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோகிணி கால் பண்ணி அக்கா எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ சீமா இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லாமல் எல்லாம் நல்லதாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. அதோட இங்கே சசியை தான் காட்டுறாங்க. அவளை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. வேலு அந்த குழந்தைய தூக்கி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். அதனால அவனை விட்டுட்டு இவளை மட்டும் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை விடுங்க விடுங்கன்னு கத்துறா. அதோட ஜெயிலில் இருக்கிறவங்க லேடிஸ்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. அதோட இங்க சீமா பிரேம் ரெண்டு பேருமே குழந்தைய தூக்கிட்டு பத்வாஜ் வீட்டு உள்ளாக்க வராங்க. பாட்டி தான் ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி குழந்தைய தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசு இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகாலட்சுமியே நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பிள்ளைக்கு பூஜைலாம் பண்ணி பேர்லாம் வச்சு எல்லா ஃபங்க்ஷனையுமே முடிச்சிடுறாங்க. அப்பதான் இந்த மாதிரி சீமா பாட்டிட்டையும் சித்தார்த்திட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி அங்கே இது மாதிரி சசி வேலு ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, குழந்தைய தூக்கி போட்டாங்க, நாங்கள் போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துட்டோங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்களுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, நல்ல வேலை சீமா, நீ கரெக்டான வேலை பண்ணியிருக்க, அந்த சசிக்கு இது கண்டிப்பாக தேவை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ எல்லாருமே
ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பார்த்தா 4, 5 ரவுடி பசங்க வந்துட்டு எல்லா பொருளையும் தூக்கிட்டு போறானுங்க. "எதுக்குடா அப்படி பண்றீங்கன்னு?" கேட்டா, "இந்த வீடு வந்து உங்க பேர்லயே இல்ல. இதுக்கு ஓனர் வந்து வேற ஒருத்தவங்க." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே பாட்டியிலேருந்து எல்லாருமே கத்துறாங்க. "என்ன சொல்ற? என்ன உளர்ற? இது எங்க வீடு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கரெக்ட்டா நம்மளோட வில்லன்ஸோட என்ட்ரி. ஆமாங்க. நம்மளோட சசியும், வேலுவும் அப்படியே கெத்தா வந்து பேப்பர தூக்கிட்டு வந்து என்ட்ரி ஆறாங்க. "இந்த வீட்டுக்கு நாங்க 2 பேர் தான் ஓனர்." அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "இந்த பாருங்க பேப்பர்ஸ பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்ட காட்டுனா, பாட்டியும் வந்து அத பார்க்குறாங்க. அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியங்கிற மாரியே அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்ப வேலு வந்து சொல்லிட்டு இருக்கான், "உங்க வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப நம்புற ஒருத்தவங்க தான் எங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட சைன் வாங்கி எங்ககிட்ட குடுத்துட்டாங்க. அந்த நபர் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சீமாவோட பேர சொல்லிர்றானுங்க. இத கேட்ட உடனே ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அதிர்ச்சி. சீமா வந்து அழுதுட்டு நிக்கிறா. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. "எங்க சீமா அப்படி பண்ண மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில சீமாவே அத ஒத்துக்கிறா. வேற வழி இல்லாம, "ஆமா நான் தான் பண்ணேன். என் குழந்தைய அவ கொன்றுவேன்னு மிரட்டுனா. அதனால தான் நான் அப்படி பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கதறி கதறி அழறா. அதோட அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் மூலமா செக் பண்ண சொன்னா, அவங்க எல்லாரும் செக் பண்ணிட்டு, "ஆமா இந்த சசி பேர்ல தான் எல்லா சொத்தும் இருக்கு." அப்படிங்கிற மாரியும் சொல்லிர்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க, உடனே சசி சொல்றா, "எல்லாரும் வீட்ட விட்டு வெளில போங்க இப்பவே." அப்படின்னு. உடனே இத கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப சசி வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. "எல்லாரும் என்ன எவ்ளோ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி என்ன ஜெயிலுக்கு தள்ளுனீங்க. எல்லாரும் ஒழுங்குமரியாதையா வீட்ட விட்டு வெளில போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற சந்தீப்புக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன பண்றான், சசி அப்படியே கன்னத்திலேயே அறையறதுக்கு போறான். டக்குன்னு வேலு அவன கைய பிடிச்சிடுறான். கைய பிடிச்சு அவன வந்து அப்படியே தள்ளி விட்டுடுறான். "எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட வருங்கால பொண்டாட்டிய நீ வந்து கை நீட்டி அடிக்க வருவ." அப்படிங்கிறான். அப்பதான் சந்தீப்புக்கும் தெரிய வருது, இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. "ஆமாடா, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பார்க்க, "டைம் ஆயிடுச்சு எல்லாரும் வெளில கிளம்புங்க." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே பாட்டி வந்து அவங்களோட கணவனோட ஃபோட்டோவ வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே அழுதுட்டே வந்து போறாங்க. அப்போ மனோரஞ்சனி வந்து சசிக்கு சாபம் விடுறா. "எங்க எல்லாரையும் வெளில துரத்திடலடி நீ. நீ வந்து கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சு சாபம் விடுறாங்க. அப்ப சீமா வந்து என்ன பண்றா, சசிட்ட அழுது புலம்புறா. "ப்ளீஸ் சசி, தயவு செஞ்சு எங்க வீட்ட வந்து எங்ககிட்ட குடுத்துரு. எங்க வீடு தான் எங்களுக்கு எல்லாமே. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நீ கேட்கிற நாங்க என்ன பணம் வேணா குடுத்துடுறோம். ஆனா எங்க வீட்ட குடுத்துரு." அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுது கெஞ்சுறா. ஆனா சசி வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்றா. "ஒழுங்குமரியாதையா வீட்ட விட்டு வெளில போ." அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அந்த கொத்து சாவிய எடுத்து என் கையில குடு அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அப்பதான் சீமா நெனச்சு பார்க்குறா. பாட்டி வந்து அந்த கொத்து சாவிய வந்து சீமா கையில தானே குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு அழுதுட்டே அவ கையில குடுக்குறா. உடனே அதை எடுத்து வச்சுட்டு சசி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கேருந்து வெளில போறாங்க. பாட்டி வந்து இதுவரைக்கும் நடந்த எல்லா அழகான ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே வந்து வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. அவ்ளோ கஷ்டமா இருக்கு இந்த வீட்ட விட்டு போறது அவங்களுக்கு. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.